பிதா, குமாரன், பரிசுத்த திரியேக நாமம் உங்களோடையும் என்னோடையும் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இன்றைய நாளைக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். யாருங்க கொண்டு போய் விடுகிறார்? கர்த்தர் நம்மளை கொண்டு போய் விடுவாருங்க. எப்போ கொண்டு போய் விடுவார்னா, அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது எந்த ஒரு பிள்ளை கீழ்ப்படிதோ அப்போ தான் நம்மளை கொண்டு போய் விடுவாருங்க. எப்போ விடுவாரோ அவர் ஏற்ற நேரத்தில் விடுவார். அவருடைய வசனத்தை நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் ஏற்ற நேரத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணிக்கிற தேவன். நம்மளை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த தேவன் கண்டிப்பாக நம்மளை போய் விடுவாருங்க. நம்ம விசுவாசமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விடுவார். நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வாருங்க. எப்போ வாய்க்க செய்வார் அப்படின்னா, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து காத்திருக்கும் போது கண்டிப்பாக உங்களை போய் இந்த வசனத்தின்படி உங்களை ஏற்ற நேரத்தில் போய் விடுவாருங்க. வீட்டில் கடன் பிரச்சனையா, சந்தோஷம் இல்லையா, உங்களுக்கு நீங்கள் ஒரு ஜாப் ரெடி பண்ணிட்டுருக்கீங்களா, அந்த ஜாபு கிடைக்க மாட்டேங்குதா, நீங்கள் ஒரு காரியத்தை வெற்றியாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டுட்டீங்களா, ஆனால் வெற்றி ஆக மாட்டேங்குதா, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டுட்டீங்களா, ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களை கொண்டு போய் விடுவாருங்க. கண்டிப்பாக கொண்டு போய் விடுவாருங்க. அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவருக்கு பயந்து நம்ம காத்திருக்கும் போது கண்டிப்பாக நம்மளை போய் விடுவாருங்க. ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களை கொண்டு போய் விடும்போது நீங்கள் இந்த காரியம் எப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் இமேஜஸ் எதுனாலும் நீங்கள் ஒரு மைண்டில் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இது எப்படி நடக்குமே நீ உங்கள் புத்திக்கு எட்டாதான் அவர் செய்வாருங்க. நம்ம புத்திக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. நமக்கு அவர் தகப்பன். அவர் இந்த உலகத்தின் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை இல்லாமல் வேற ஒரு தேவன் இல்லை இந்த உலகத்தில். சர்வ வல்லமுள்ள தேவனுங்க நம்ம இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளோட வாழ்க்கையை கண்டிப்பாய் செழிப்பாய் மாற்றுகிற தேவனுங்க. அவர் ஏற்ற நேரத்தில் உங்களை போய் உங்களோட காரியத்தை சந்திக்க விடுவாருங்க. நம்ம விசுவாசத்து நம்மளோட விசுவாசத்தில் நம்ம ஒரு வெற்றியாக இருந்தோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, நம்ம நிச்சயமாக நம்ம விசுவாசித்து ஒரு 100% இயேசு கிறிஸ்து நம்ம கண்மூடித்தனமாக நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணுங்க. இந்த காரியம் எப்படி நடக்குமோ, இது நடக்காதோ அப்படின்னு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணக்கூடாதுங்க. இயேசு கிறிஸ்துவ நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பணும். வசனத்துக்கு கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பும்போது கண்டிப்பாக நம்மளோட காரியத்தை அவர் போஷிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாருங்க. இந்த வசனத்துக்கு நம்ம ஒரு நிமிஷம் நம்ம தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, நமக்கு நன்றி செலுத்திக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை கொடுத்துட்டு அதுக்காண்டி நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொடுத்து எங்களுக்கு இருதயத்தில் போஷித்திரு, அதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை மட்டுமாய் வழி நடத்தி எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, நீ நடத்தி போகிற கிருபைக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரே, கர்த்தரோ நீ இருதயத்தை பார்க்கிறே அப்பா. அதுக்காண்டி உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ இருதயத்தில் உள்ள என்ன கவலைகளை கலங்கி கொண்டுட்டு இருக்கார்களோ அதை நீ அறிந்த தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த கவலைகள்லாம் நீ மாற்ற போகிற கிருபைக்காண்டி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் நீ போய் சந்திக்க காரியத்தை வாய்க்க பண்ணி நீ விட போகிறதுக்காண்டி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. அப்பா, எங்களை எங்களை வழி நடத்தி போகிற கிருபைக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. உங்களுடைய வருகை மாத்திரம் எங்களோட கூட இருப்பதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கொடுத்துக்காண்டி நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தை ஆசீர்வாதமாக தரப்போகிற கிருபைக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தை ஆண்டவரே தடை செய்கிற சத்துருவை நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அகற்றி போடுகிறோமப்பா. ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மீட்பர் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்பதை நான் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.